ஷாலோம் 7 டே சேலஞ்சுக்கு உங்களை ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆண்டவர் நமக்கு தருகிற அன்றாட ஆசீர்வாதங்களுக்காக அவருக்கு நம்ம நன்றி சொல்லிட்டு வரோம். என்னைக்காவது கர்த்தர் உங்களுக்கு தருகிற உறக்கத்துக்காக அவருக்கு நீங்கள் நன்றி சொல்லியிருக்கிறீங்களா? இந்த உலகத்தில் அநேகர் இரவு நேரங்களில் உறக்கம் வராமல் கஷ்டப்படுகிற வேளையில் நாம் படுத்த உடனே உறக்கம் வருகிறது என்றால் அது ஆண்டவர் கொடுத்த கிஃப்ட் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த நாளில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற உறக்கத்துக்காக அவருக்கு நன்றி சொல்ல போகிறோம். எல்லாரும் ஆயத்தமாக இருக்கிறீங்களா? முதலாவது நம்ம எதுக்கு நன்றி சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உறங்கும் பொழுது நம்முடைய உடம்புல இருக்கிற திசுக்கள் தன்னைத்தானே ரிப்பேர் பண்ணிதான். நம்ம உடம்புல காயப்பட்ட இடங்கள் அல்லது பழுதாகி போன திசுக்களை உறக்க நேரத்தில் உடல் சீர் செய்கிறதா, இன்னொரு வகையில் சொல்லப்போனால் மெயின்டைன் பண்ணுதான். ஆகவே இந்த நாளில் கண்களை மூடி, கர்த்தாவே நீர் எங்களுக்கு கொடுக்கிற உறக்கத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உறங்கினாலும் எங்கள் உடல் உறங்குவதில்லையப்பா. அது தன்னில் பழுதுபட்டிருக்கிற செல்களை திசுக்களை சீர் செய்து ஹார்மோன்களை சுரந்து எங்கள் உடல் மறுநாள் வேலை செய்வதற்கு ஏற்ற விதத்திலே ஆயத்தப்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு தொழிற்சாலையைப் போல எங்கள் சரீரம் இயங்கும்படியாக அற்புதமாக இதை நீர் படைத்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு கொடுக்கிற நல்ல உறக்கத்துக்காக மனதார உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி 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 ஆண்டவரே. இரண்டாவது, நம்ம உறங்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய நினைவுகளை மூளை ஒழுங்குபடுத்துதான். அதாவது லாங் டேர்ம் மெமரி அண்ட் ஷார்ட் டேர்ம் மெமரி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குறைந்த கால நினைவில் இருக்கிற காரியங்களை நீண்ட கால நினைவலைக்கு அது சேமித்து நம்முடைய நினைவாற்றலை அது மேம்படுத்துதான். அதனால் நம்ம உறங்கும் பொழுது கூட மூளை இயங்குவதற்கு அடையாளமாக தான் கனவுகளை நாம் காண்கிறோம். கண்களை மூடி அப்பாவுக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, நாங்கள் உறங்கும் போது கூட எங்களுடைய மூளை இயங்கி எங்களுடைய நினைவாற்றலை அது புதுப்பித்து நீண்ட கால நினைவலைகளை அது ஏற்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, எங்களுடைய மூளை தனக்குத்தானே அப்பா நினைவுகளை சேமித்து சீர் செய்து எங்களுக்கு தேவையான நேரத்திலே அந்த நினைவுபடுத்தி கொள்ள உதவியாக இருப்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இரவு நேரங்களிலே நீர் கொடுக்கிற உறக்கத்துக்காக உமக்கு நன்றி. அந்த உறக்க நேரத்தில் எங்களுடைய மூளை செயல்பட்டு ஆண்டவரே எங்களுக்கு நினைவாற்றலை மேம்படுத்துவதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி 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 ஆண்டவரே. மூன்றாவதாக, நம்ம தூக்க நேரத்தில் இதய துடிப்பு குறைந்து நம்முடைய இரத்த நாளங்கள் அதில் இருக்கிற அழுத்தங்கள் குறைந்து இரத்த நாளங்கள் தன்னைத்தானே சீரமைத்து கொள்தான். அதாவது அதில் இருக்கிற வீக்னஸ், அதில் இருக்கிற செயல்படாத காரியங்கள்லாம் சீரமைத்து மறுநாள் நாம் செயல்படுவதற்கு ஏற்ற விதத்திலே அந்த இரத்த நாளங்கள் தன்னை ஆயத்தப்படுத்துதான். ஆகவே கண்களை மூடி அப்பாவுக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, நாங்கள் உறங்கும் பொழுது எங்களுடைய இதய துடிப்பு குறைந்து இரத்த நாளங்களில் இருக்கிற அழுத்தங்கள் குறைந்து அது தன்னைத்தானே சீர்படுத்தி கொள்ள பழுதுபடுத்தி கொள்ள மறுநாள் நாங்கள் இயங்குவதற்கு ஏற்ற விதத்திலே தன்னை ஆயத்தப்படுத்தி கொள்ள நீர் கொடுத்த அந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாள் ஆண்டவரே இரவு நேரத்தில் நாங்கள் உறங்கும் பொழுதெல்லாம் கர்த்தர் தாமே எங்களுடைய இதயம் தங்களுடைய இரத்த நாளங்கள் தங்களை தாங்களே சீர்படுத்தி கொள்ளும்படியாக ஏற்படுத்தி இருக்கிற இந்த அமைப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை துதிக்கிறோம். நன்றி 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 தகப்பனே. நான்காவதாக, நம்ம உறங்கும் பொழுது நம்முடைய உடல்ல சைட்டோகைன் அப்படின்ற ஒரு சுரப்பி உருவாகிறது. இது என்ன பண்ணுதா, நம்முடைய உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குதான். அதாவது பாக்டீரியாக்கள் வைரஸ்கள் உடம்புக்குள்ளே போகும்போது அதை எதிர்த்து நிற்பதற்கு இது உதவியாக இருக்கிறது. ஆகவே கண்களை மூடி அப்பாவை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, நாங்கள் உறங்கும் பொழுது எங்கள் உடலிலே நோய் எதிர்ப்பு திறனை நீர் உருவாக்குவதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுடைய உடல் பலனடைந்து நோய்களை எதிர்த்து நிற்க, நோய் கிருமிகளை தாக்கி அழிக்க அதற்குள்ளே நீர் உருவாக்குகிற அந்த நோய் எதிர்ப்பு சக்திக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உறக்கத்திலும் கூட ஆண்டவரே, நீர் எங்கள் உடல் இயங்கும்படியாக அது மறுநாளைக்கு தன்னை ஆயத்தப்படுத்தி கொள்ளும்படியாக நீர் கொடுத்த இந்த தயவுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் கொடுக்கிற நல்ல உறக்கத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி 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 தகப்பனே. ஐந்தாவதாக, நம்ம உறங்கும் பொழுது நம்முடைய உடல்ல இருக்கிற ஹார்மோன் சமநிலையை அடைகிறது. கார்டிசோல், இன்சுலின் போன்ற சுரப்பிகள் நம்முடைய உடம்புல சீரடைகிறது. விசேஷமாக இந்த கார்டிசோல் மன அழுத்தத்தை குறைக்கிறது. அதனால தான் நம்ம மன அழுத்தத்தோடு கஷ்டத்தோடு படுத்தாலும் காலையில் எழுந்திருக்கும் பொழுது நம்முடைய மனம் லேசாகி விடுகிறது. ஆகவே உறக்கத்திலும் கூட கர்த்தர் நமக்குள் செய்கிற கிரியைக்காக அவருக்கு நன்றி செலுத்துவோம்.
ஆண்டவரே, நாங்கள் உறங்கும் பொழுது கூட எங்களுடைய சரீரத்திலே கர்த்தாவே சுரப்பிகளை இயங்க செய்து மன அழுத்தத்தை குறைத்து இன்சுலின் போன்ற சுரப்பிகள் மூலமாக எங்களுடைய சரீரத்திலே நீர் கொடுக்கிற சமநிலைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். மறுநாளிலே எங்கள் வேலைகளை நாங்கள் செய்யத்தக்க விதத்திலே கர்த்தர் எங்களை ஆயத்தப்படுத்துவதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த உறக்கத்திலும் கூட எங்களுடைய உடல் கர்த்தாவே தேவையான ஹார்மோன்களை சுரந்து ஆண்டவர் தாமே அது தன்னைத்தானே சீர்படுத்தி கொள்ள செய்கிற உதவிக்காக மனதார உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி 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 ஆண்டவரே. ஆறாவதாக, நம்ம உறங்கும் பொழுது நம்முடைய உடலில் இருக்கிற மன அழுத்தத்தை அது கட்டுப்படுத்தி ஒரு சமாதானத்தை அல்லது ஒரு அமைதியை நம்முடைய உடல் உருவாக்குகிறது. அதற்காக அப்பாவுக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, நாங்கள் உறங்கும் பொழுது எங்களுடைய மனதில் இருக்கிற அழுத்தங்களை மாற்றி மனதிலே ஒரு சமாதானத்தை அல்லது ஆண்டவரே ஒரு சமநிலையை நீர் கொடுப்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். பகலெல்லாம் ஆண்டவரே பல சிக்கல்களை சவால்களை நாங்கள் எதிர்கொள்ளும் பொழுது அந்த மன அழுத்தத்தை எல்லாம் இரவு உறக்கத்திலே ரிலீஸ் பண்ணி ஆண்டவரே எங்களுக்கு மனதிலே ஒரு லேசான தன்மையை கொடுப்பதற்காக, மனதில் ஒரு சமாதானத்தை கொடுப்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இப்படிப்பட்ட நல்ல உறக்கத்தை தந்து ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை ஆசீர்வதிப்பதற்காக மனதார உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. ஏழாவதாக, கடைசியாக, நாம் உறங்கும் பொழுது நம்முடைய உடலில் இருக்கிற தசைகள் வலிமை பெறுகிறது. அதனால தான் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைத்து எவ்வளோ டயர்டாக படுத்தாலும் காலையில் எழுந்திருக்கும் போது பார்த்திங்கன்னா உடம்புல ஒரு புது பலன் வந்துடும், வலிகள் மாறிடும், மறுநாள் மறுபடியும் நாம் வேலை செய்வதற்கு பலனை பெறுகிறோம். ஆகவே நாம் உறங்கும் பொழுது உடலில் தசைகள் வலிமை பெறுவதற்காக கண்களை மூடி அப்பாவுக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நாங்கள் கடுமையாக உழைத்து உடம்பு வலியோடு உறங்கினாலும் காலையில் எங்களுடைய சரீரத்திலே எங்கள் தசையிலே ஒரு புதிய வலிமையை ஒரு பலனை கொடுத்து மறுநாள் நாங்கள் செய்ய வேண்டிய வேலையை செய்யத்தக்கதாக கர்த்தர் எங்களுக்கு நீர் கொடுக்கிற பலனுக்காக மனதார உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் எங்கள் பலத்தினால் அல்ல உம்முடைய பலத்தினால் ஓடுகிறோம் வாழ்கிறோம். அப்பா, ஒவ்வொரு நாளும் உறக்கத்திலே நீர் எங்களுக்கு கொடுக்கிற வலிமைக்காக, தசைகளில் நீர் கொடுக்கிற பலனுக்காக மனதார உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் எத்தனை நல்ல தேவன். உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. நம்முடைய உடம்பு ஒரு தொழிற்சாலை மாதிரி. ஒவ்வொரு நாளும் நம்ம கஷ்டப்பட்டு வேலை செய்து டயர்டாக படுக்கைக்கு போகிறோம். ஆனால் நம்முடைய உடலுக்குள் இருக்கிற அமைப்புகள் இயங்கி பழுதுகள் எல்லாம் சரிப்படுத்தி மறுநாள் நம்முடைய வேலையை செய்வதற்கு உடல் தன்னை ஆயத்தப்படுத்துகிறது. இதற்கு நமக்கு நல்ல உறக்கம் தேவை. அந்த உறக்கத்தை தான் கர்த்தர் தான் தர முடியும். அதனால தான் தேவன் தமக்கு பிரியமானவர்களுக்கு நித்திரை அளிக்கிறார் என்று வேதம் சொல்கிறார். ஆகவே ஒவ்வொரு நாளும் உறங்க போகும் பொழுது அந்த நாள் முழுவதும் ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து அவரை ஸ்தோத்திரம் பண்ணி ஸ்தோத்திரத்தோடு உறங்க செல்வோம். கர்த்தர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதித்து பலப்படுத்துவார். இந்த 7 Day சேலஞ்ச் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். இது மற்றவங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா அவங்களுக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி சொல்லப்பட்ட குறிப்புகளில் உங்கள் மனசை தொட்ட குறிப்பு எதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பாராக. தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ.